தொடர்ந்து வர பதிவில் சென்னையில் நம்ம வீட்டு தோட்டத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பதிவில் வீட்டுக்கு முன்பகுதி கேட்டுக்கு முன்னாடி இருக்கிற செடிகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. கேட்டுக்கு முன்பகுதியில் நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் ஒரு தென்னை மரம் இருக்குங்க. தென்னை மரத்துக்கு கீழே நிறைய கற்பூரவள்ளி செடிகள் எக்கச்சக்கமாக வளர்ந்துருக்கு. கண்டினியூவாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால தோட்டத்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக பசுமையாக இருக்குங்க. இது எல்லாமே ஒரு வகையான புல் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இது அப்படியே சைடில் இருந்து பின்பகுதி இங்கே ஒரு கொய்யா மரமும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு மாமரம். இது தாய்லாந்து வெரைட்டி. நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த இந்த மாமரத்தை தற்போது ஒரு தொட்டியில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பெருசானதுக்கப்புறம் நம்ம கீழே பூமியில் வைக்கலாம். இது கேட்டுக்கு முன்பகுதி சைடில் இது மொத்தமாக குரோட்டன்ஸ் செடி தாங்க. ஒரு சின்ன கட்டிங்லேருந்து பிரித்து வச்சு இப்போது நிறைய தொட்டிகளில் ரொம்ப அழகாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம ஃபேவரட்டான சாத்துக்குடி மரமும் இருக்குங்க. இது எல்லாமே அமர் லில்லி செடிகள். இது எல்லாமே தொட்டியில் வச்சுருக்கோம். இது தாங்க அந்த புல் நான் சொன்னது. இந்த புல்லை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. தென்னை மரத்துக்கு கீழே முழுவதுமே இந்த புற்கள் தான் நிறைய வளர்ந்துக்கிட்டே வருது. சாதாரணமாக தோட்டத்தில் வளர்கிற புல்லு தாங்க, மழைக்கு ரொம்ப அடர்த்தியாக வளர்ந்துருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.